தேவனோட கனெக்ஷனில் இருந்தால் நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குவோம். பைபிளில் வந்து நம்ம சில கேரக்டர் பார்க்குறோம். அதாவது அவங்க எவ்வளோ வந்து டிஸ்ஒபீடியன்ஸ்னால என்ன அவங்களுக்கு நடக்குது, ஒபீடியன்ஸ்னால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆண்டவரோட இணைந்து இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்கோ, அந்த டிஸ்கனெக்ட் ஆகும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 10-11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இங்க வந்து சவுல் ராஜா, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. தேவன் தான் சூஸ் பண்றாரு. சவுலை வந்து என்ன பண்றாரு, ராஜா இயேசு பிதானவர் வந்து சூஸ் பண்றாரு சவுல ராஜாவா இருக்கிறது. அப்போ வந்து நம்ம சவுல் ராஜாவை பார்க்குறோம். அவர் யாருன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். பிதானவர் என்ன பண்றாருன்னா இவர ராஜா ஒரு ரொம்ப ஹானஸ்டா நல்ல வழியில இருக்கிறதுனால தேவன் சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி என்ன பண்றாருன்னா இவர் அபிஷேகம் பண்றாரு, பண்ணி ராஜாவா தேர்ந்தெடுக்கிறார். இவர் நல்லபடியா ராஜா ஆகி ஆண்டவருக்கு நன்றியோடு நடக்கிறாரு. விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கடவுளுக்கு உகந்தமா நடக்குவார். ஆனா திடீர்னு அவருக்கு என்ன ஆயிடுனா ராஜா ஆயிட்டு அந்த ஒரு பெருமை வந்துடுது அவருக்கு. இங்க படிக்கலாம் இந்த வசனத்தை. 1 சாமுவேல் 15:9-10-11 படிமா. சவுலும் ஜனங்களும் ஆகாரையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவர்களையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதும் எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இங்க என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ இங்க என்னன்னா ஒரு வார், அதாவது ஒரு பேட்டில் நடக்குது. தேவன் சொல்றாரு, இப்போ யூஸ்வலா பேட்டில் நடந்தாக்கா அங்க எல்லாரும் சாவடிச்ச பிறகு அவங்களுக்கு இருக்கிற அந்த இது லாட் எல்லாமே, அதாவது அந்த ஆடு மாடு அவங்களுடைய திங்ஸ் என்னக்குதோ அதை வந்து இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் யூஸ்வலா. ஆனால் ஆண்டவர் இங்கே வித்தியாசமாக என்ன சொல்றாருன்னா சாலுக்கு, இங்கேத்துலேருந்து நீங்கள் ஒரு சின்ன ஆடு மாடு கூட எடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி போடணும், எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே இந்த போர் வீரர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா கொஞ்சம் நல்லா கொளுத்த கன்றுக்குட்டி, இந்த காஃபு ஷீப் எனக்கு நல்லா இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்பேர் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களை அழிக்காமல் அவங்கள எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து சால் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் வந்து சாலுக்கு தான் பேசுறது, தீர்க்கதரிசியை கொண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீ அழிக்கணும்னு. மீறி அவரும் என்ன பண்ணிடுறாரு, சரி இருக்கட்டும். அப்போ வந்து சாமுவேல் போய் சொல்வார், அப்போ எதுக்காக நீ அழிக்கலன்னு. அதுக்கு சால் வந்து அது வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கோ நல்லா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி அவர் விட்டுடுவார். தேவனுடைய அதான் இங்கே இருக்குது பாருங்க, அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல. ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் முக்கியம். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன் படிக்கு நடக்கும்போது நம்ம அந்த கனெக்டிவிட்டியில இருக்குவோம். இப்போ இங்க தேவனே என்ன பண்றாரா, வருத்தப்படுறாரு. I regret that I have made Saul king because he turned away from me. தேவனை வந்து நம்ம தெரிந்து கொண்டுமே நம்ம வந்து நம்ம பர்பஸை நிறைவேற்றதுக்காக நம்மளை வந்து இங்கே அழிச்சிருக்கிறாரு. ஏன் தான் நான் அழிச்சனோன்னு ரிக்ரெட் பண்ற அளவுக்கு நம்ம இருந்துடக்கூடாது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஆண்டவர், விஷன்ல பேசுறாரு, மனுஷரை கொண்டு பேசுறாரு. தேவனுக்காக ஓடு, ரன் பேக் டு த லார்ட், கம் டு லார்ட் அப்படின்னு நிறைய பேசுறாரு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அது அவரோட பர்பஸ் தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட இருந்து டேர்ன்ட் அவேன்றார், சால் டேர்ன்ட் அவே. நம்மளும் பின் திரும்பி நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாக்குறோம். ஆண்டவர் ஒரு பக்கமாக விட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சத்தம் உழைச்சுன்னு தான் இருக்குது, சத்தத்தை கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆண்டவர் பேசல இல்லை. ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு, டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட், உன்னுடைய இதயத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது when you hear the voice of God, do not harden your heart, உன்னுடைய இதயத்தை கடினமாக்காது. ஆண்டவர் மனுஷர் மூலமா பேசுறாரு, விஷன்ல பேசுறாரு, ரன், ஆண்டருக்காக ஓடு, ஆண்டருக்காக ஒரு வாழ்க்கையை வாழுனா நம்ம வேற எங்கேயோ ஓடின்னு இருக்கிறோம் ஆண்டர் தவிர. அப்போ ஒரு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ரிக்ரெட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம உணர்றது இல்லை. சால் என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. He rejected this king. என்ன பண்றாரு, he rejected this king. வசனம் இருக்குது, he rejected. அவர் ரிக்ரெட் பண்றாரு, மனோவரத்துல மனஸ்தாபப்படுறாரு. நான் ஏன் தான் ராஜா வாக்கணும், ஏன் தான் நான் அழிச்சனும், அவன் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல. எனக்கு உண்மையா தேவன் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு,
என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, எனக்காக நீங்கள் முதல் இடத்தை கொடுத்து என்னை நேசித்து என்னுடைய பர்பஸ் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை நிறைவேற்றுங்க. அதுதான் உங்களுடைய அழைப்பு. என்னை நேசிக்கவும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்காக நீ வந்து போய் சுவிசேஷம் சொல்லுன்னு முதல் சொல்கிறது இல்லை, என்னை புரிந்துக்கொள், என் நேச்சரை புரிஞ்சுக்கோங்க, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் என்ன எதிர்பார்க்குறேன், என் கூட நீங்கள் அலைன் ஆகும். நான் பேசுகிற விதமோ, நான் என்னோடய கேரக்டரோ, என்னோடய நேச்சரோ, நீ என்னோட சாயலில் இருக்கிறதா அந்த மாதிரி நீங்களும் அலைன் ஆகுங்க. அப்போ தான் ஒன்றும் கனெக்டடாக போக முடியும், இல்லைன்னா கனெக்ட் ஆக முடியாது. நான் ஒரு வேளை ஒரு ஃபோன் நம்பர் இப்போ உனக்கு கால் பண்ணுறதுக்கு தப்பாக இன்னொரு நம்பர் நான் போட்டேன்னா உன் கூட கனெக்ட் ஆக முடியுமா? தவறான ஒரு கால் தான் போக முடியும். ஸோ அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட கனெக்ட் ஆகிறோம் இன்றைக்கி? உண்மையாக ஆண்டவர்கிட்ட கனெக்டடாக இருக்கிறோமா, இல்லை உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரம் மனுஷர்கள், பழக்க வழக்கங்கள், எதில் கனெக்ட் ஆகிருக்கிறோம் இன்றைக்கி? நம்ம ஆண்டவர் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்கிற மாதிரி கனெக்ட் ஆகிக்கிறோமா, இல்லை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆகிக்கிறோமா? வாட் இஸ் யுவர் கனெக்ஷன் டுடே? இதுதான் இன்னைக்கு. வாட் இஸ் யுவர் கனெக்ஷன் டுடே? தேங்க்யூ ஜீசஸ். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொருத்தர், அப்போ சால் வந்து அவ்வளோதான், அவர் ராஜாவில் வெளியேறாரு, ரொம்ப கொடூரமாக சாகுறாரு, சாவடிக்கப்படுறாரு. போர் களத்தில் குத்தி கொலை பண்ணுறாங்க அவர் தன் மகனையும் குத்தி கொல்லப்படுற ரொம்ப மோசமான வழியில் அவர் சாகுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சாமுவேல் படிச்சிங்கன்னா சவுல் பண்ணுற எல்லா காரியங்களும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அதுலேருந்து. அவர் வந்து அதாவது ரொம்ப ஃபியூரியஸ் ஆயிடுறாரு, ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுறாரு, ஒரு இடத்துல கொலை பண்ணுற அளவுக்கு ஆயிடுறாரு. என்ன நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், ஆனால் தேவன் டிஸ்கனெக்ட் ஆனதுனால அவர்னால என்ன சொல்கிறார் கடவுள்னு புரிந்து கொள்ள முடியல. கடவுள் சைலண்ட் ஆயிடுறாரு ஒரு விஷயத்தில். எப்போ நீ டிஸ்கனெக்ட் ஆகிறியோ ஆனால் சைலண்ட் ஆயிடுறாரு. அப்போ சைலண்ட் ஆகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கொள்ள முயற்சிக்க போய் தான் செத்த ஒரு மனுஷனுடைய ஆவியை கூட வர வைக்கிற அளவுக்கு துணிகரமாக இறங்குறாரு. எது பாவம்? அது பாவம்னு தெரிந்தோ தெரியாமலையோ மொத்தத்தில் அவருக்கு என்ன, எனக்கு நெக்ஸ்ட் நான் ராஜாவாக இருக்குன்னா என்னோட பொசிஷனுக்கு என்ன ஆகும், என் ஃப்யூச்சருக்கு என்ன ஆகும் தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா தேவனோட கனெக்ஷன் இல்லை. அதனால் செத்த ஆவியை வரும். ஆண்டவர் இன்னும் கோபத்துக்கு ஆளாகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு யாரோட கனெக்டாக இருக்கிறோம்? அவர் வந்து பனிஷிங் ஒர்க், ரொம்ப அன்பான தேவன். அந்த அன்பை ருசிச்சு பார்க்க நம்மளை அழைக்கிறார். அதனால நீங்கள் நன்மையை பெறுவீங்கன்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அவரோட செல்ஃபிஷாக நீ என்னை லவ் பண்ணி ரோபா மாதிரி என்கிட்ட இருக்கணும்னு சொல்லு. அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக நீ என்னை லவ் பண்ணி என்னை புரிஞ்சு நீ ஆசீர்வாதமாக வாழணும்னு கூப்பிடுறாரு. அவரோட கனெக்ஷனாக இருக்கிற வரைக்கும் தான் அவர் ராஜா, சால் ராஜா. எப்போ டிஸ்கனெக்ட் ஆனாரோ சால் அதாவது அவருக்கு அப்பப்போ ஸ்பிரிட்ஸ் வந்து இறங்கிடும் அவர் மேலே. அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகிடுவார். அவர் வந்து ஒரு ஆனிமல் போல் ஆயிடுறாரு மொத்தத்தில். அண்ட் களத்தில் சாகுறார். பழி வாங்குற எண்ணம் வந்துடுது. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை அவர் மாறி போகுது. அவர் ஆண்டவர் எப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ அவரோட வாழ்க்கை அப்படி ஆடும். இப்போ வந்து அதே இதில் சால்க்கு அடுத்து ஒரு ராஜாவை ஆண்டவர் ரிக்ரெட் பண்ணுறாரு இல்லையா? ஏன் தான் நான் இவர் ராஜாவை தெரிஞ்சுக்கணும். இப்போ சாமுவேல்ட்ட அனுப்புறாரு. இப்போ வந்து நீ போய் நான் சொல்கிறவரை போய் நீ அனாயிண்ட் பண்ணு, அபிஷேகம் பண்ணு, இவர் தான் நெக்ஸ்ட் ராஜா இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் தாவீது ராஜாவை அனாயிண்ட் பண்ணுறாங்க. பிரைஸ் காட். தாவீது ராஜா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அவர் உணர்றாரு தேவனோட, அதாவது உறவு தான் நமக்கு முக்கியம். தேவனோட அவர் தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிறார். அந்த உறவுக்குள்ளே வராரு தேவனோட. ஆண்டவர் எல்லாத்துலேயுமே முன் வைக்கிறாரு. தேவன் இல்லாமல் அவர் ஒரு காரியமே அவர் ஸ்டெப் பண்ணுறதில்ல. பர்சனலாக ஸ்டெப் அவுட் பண்ணணும். தேவனை முன்பதாக வைத்து நீ ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஸ்டெப் அவுட் பண்ண சொன்னாங்களேன்னு இஷ்டத்துக்கு ஸ்டெப் அவுட் பண்ணுறதில்ல. தேவனோட நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணணும். தேவன் முன்பதாக வைத்து ஸ்டெப் அவுட் பண்ணணும். நமக்குள்ள தேவனை வைத்து நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணணும். பிரைஸ் காட். அப்போ தாவீது ராஜாவை ஆண்டவர் அழைக்கிறாரு, அனாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் அனாயிண்ட் பண்ண உடனே எவ்வளோ போராட்டங்கள் அவரும் போராடுறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜாவே ஆகுறாரு. பிரைஸ் காட். அவர் வந்து அதாவது நான் நினைக்கிறேன் 40 வயசில் ராஜா ஆகுறாரு. ஆனால் ஆண்டவர் அனாயிண்ட் பண்ண வயசு தெரியுங்களா? 17-18 வயசில் தான் அனாயிண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ வருஷம் கழிச்சு ராஜா ஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் அவ்வளோ வருஷம் அவ்வளோ போராடுறாரு. அவ்வளோ போராட்டத்தில் அட போடாதே என்ன வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்ல, அடப்போ தேவனே வேண்டாம், நான் தேவன் அனாயிண்ட் பண்ண எல்லாத்துலேயும் முன்ன வச்சேன், நான் இன்னும் போராடின்னுக்கிறேன்னு அவர் ஸ்டெப் பேக் பண்ணல. ஆனால் அவர் துணிகரமாக தேவனை முன்பதாக வைத்தார். அக்ரெசிவாக இருந்தார். தேவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த காரணத்துக்கு கொண்டு தாவீது ராஜா இருந்தார்.
தாவீது ராஜா தேவன் சொன்னபடியே நடந்தார். அவர் சொன்ன பேச்சு கேட்டு நடந்தார். ஆண்டவர் சொல்ல, நீ இப்படி போ, நீ இப்படி போவாத, நான் உனக்கு முன்பதாக போய் அங்கே சாவடிக்கிறேன், உனக்கு எதிரியா. அவரோட சொன்ன மாதிரி அவர் போறார். கழுத்து வரைக்கும் மனிதர்கள் வந்து நிற்கிறாங்க, போர் வீரர்கள் அவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனாலும் நான் என் முன்னாடி வந்துட்டாங்களேன்னு போர் வீரரை வாங்க போய் நம்ம சண்டை போடலாம் இல்லாமல் அங்கேயும் ஓடி போய் அந்த கேப்பில், ஆண்டவரே நான் போனால் நீங்கள் எனக்கு ஜெயத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு தேவனை முன்பதாக வைத்து ஒன்னொரு காரியத்தை தேவனை முன்பதாக. இன்னைக்கு நான் எதுக்கு வெளியில் போகிறேன்? தேவனை முன்பதாக வைக்கிறேன். நான் எந்த காரியத்தை கொண்டு இதில் இந்த மாதிரி வேலை செஞ்சால் நிறைய பணம் கிடைக்குது, ஆனால் தேவனுக்கு அது விருப்பமா? நம்ம ஒன்றுத்துலேயும் பார்க்கணும். நம்ம வந்து நினைக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கே, ஈஸியாக இருக்கேன்னு. ஆனால் அது நம்ம டிஸ்ட்ரக்ஷனுக்கு நேராக கொண்டு போகுது, நம்ம மறந்துடுறோம், நமக்கு தெரியறதில்ல. அதனால் தேவனை முன்பதாக வைக்கணும். அப்போ வந்து தாவீது ராஜா ஒரு 5 காரியம் பார்க்கலாம். அவர் என்னென்ன காரியம் அவர் வந்து செய்கிறாரு, அதாவது தேவன்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. முதலாவது வந்து விசுவாசம். தேவனை அபாரமாக விசுவாசிக்கிறார், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறார். ரெண்டாவது அவர் வந்து தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறார். ட்ரஸ்ட், டேவிட்ஸ் ஃபெய்த், டேவிட்ஸ் ட்ரஸ்ட். தேவனை வந்து ரொம்ப நம்பிக்கை. என் தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என் தேவன் சொல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். பிரைஸ் காட், ஹalleluya. மூணாவது தாவீது ராஜாவுடைய அன்பு, டேவிட்ஸ் லவ். அவர் வந்து தன்னுடைய ஜனத்தை ராஜா நான் அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரா. டேவிட் தான் லாஸ்ட் கிங், அவ்வளோ அந்த அழகாக ரூல் பண்ணுது. ஜனங்களை வந்து ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு ஆரம்பித்து எல்லாருக்குமே அவர் வந்து அழகாக பார்த்துக்கினாராம், அன்பாக பார்த்துக்கினாராம். யாரையுமே தாழ்த்தி வைக்கலையாம். அவர் நீ வேலைக்காரன் தானே அப்படின்ட்டு அவ்வளோ அன்பாக பார்த்துக்கினாராம். அவ்வளோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த சால் வந்து தாவீதை கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுன்னா தெரியும். துரத்துறாரு தாவீது ஓடினே தாக்குறாரு ஒரு வாழ்நாள் முழுவதுமே. அவ்வளோ ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறார். சாவடிக்கிறதுக்கு சால் தேவீதை சாவடிக்கிறதுக்கு ஓடினேக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருந்தும் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, சால் வந்து ஒரு கேவுல தூங்கி நிற்கிறாரு. ஒரு கேவுல தூங்கி நிற்கிறார் சால். தாவீது அந்த பக்கம் தான் வராரு. தாவீது வந்து சாலை பார்க்குறாரு, பார்த்து தூங்கி நிற்கிறாரு. அங்கே அவர் கையில் கத்தியும் இருக்குது. அவர் நினச்சா கொலை பண்ணியிருக்கலாம், இந்த ஆள் தானே என்னை வந்து தொர்த்தினே சாவடி, இவர் போட்டு தள்ளிட்டேன்னா நான் ஃப்ரீ அப்படின்னு நினச்சி சாவடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன துணி மற்றும் கிழிச்சு எடுத்துருவார். அதில் அவருக்கு சால் அந்த அளவுக்கு தூக்கம். சால் கிழிச்சு எடுத்துகிட்டு மேலே போயிடுறார். போயிட்டு மேலேருந்து காமிக்கிறார், நினச்சா சாவடிச்சிருக்கலாம். ஆனால் என்னதுக்காக சாவடிக்கல சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா தேவன் சவுலையும் முதலாவது அபிஷேகம் பண்ணியிருக்கார். அபிஷேகம் பண்ணதுனால அவர் சாவடிக்கல. இதில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும். அவருடைய அன்பு ஒரு பக்கம், இன்னொன்று தேவன் ஒவ்வொருத்தருமே அபிஷேகித்திருக்கிறார். உன்னை என்னன்னு எல்லாருமே அபிஷேகித்து. நான் உன்னை ஹர்ட் பண்ணனா, நான் ஹர்ட் பண்ணும்போது யோசிக்கணும், அவன் அபிஷேகப்பட்டவங்க, தேவன் அவங்களே அபிஷேகப்படுத்திருக்கிறாரு, அதனால் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தருமே ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடியோ, இல்லை எது செய்யறதுக்கு முன்னாடியோ, உனக்கு எதிராக இருக்கிறவங்களே தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகித்திருக்கிறாரு. அதனால நம்ம உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ மர்டருங்கிறது புது ஏற்பாட்டில் என்ன கத்துறாரு? நம்ம ஹர்ட் பண்ணாலே, வார்த்தை ஹர்ட் பண்ணாலே அது கொலைக்கு சமன்றார். அப்போ அவர் அவங்க மர்டர் பண்ணல, ஏன்னா தேவன் நாங்கள் அவரையும் அபிஷேகம். இன்னைக்கு நாமளும் யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களும் அபிஷேகப்பட்டவங்க நம்ம மறந்துடக்கூடாது. பிரைஸ் காட். அதனால தாவீது நம்மளுக்கு கத்துறாரு, ஒவ்வொருத்தரும் அபிஷேகப்பட்டவங்க. அவங்க தீங்கானா இருக்கட்டும், ஆண்டவர் அபிஷேகப்பட்டிருக்காரு, அது சரியில்லை அப்படி, அதனால நான் அப்படி பேசுனேன் அப்படி இல்லை. அப்போ சால் என்ன சொல்றது? ஆனாலும் தேவன் அபிஷேகப்பட்டவன் விட்டு கொடுக்குறாரு. அதனால அந்த மாதிரியான அன்பில் அவர் வாழ்றாரு தாவீது ராஜா. நெக்ஸ்ட் தாவீது ராஜா ஹியூமிலிட்டி, அவருடைய தாழ்மை, டேவிட்ஸ் ஹியூமிலிட்டி பாருங்க. 2 சாமுவேல் 7:18 எடுத்து அதை நம்ம படிக்கலாம். எவ்வளோ அழகா அவர் வந்து எவ்வளோ தாழ்மையாக அவர் பேசுறாரு நம்ம பார்க்கலாம். இங்கே டேவிட்ஸ் ஹியூமிலிட்டி. 2 சாமுவேல் 7:18. Who am I, Lord God, and who are the members of my household that you have brought me this far? அவர் அங்கீகரிக்கிறார் பாருங்களேன் எப்படி தேவனு. நான் யார் ஆண்டவரே? என் வீட்டு மனுஷங்க யாரு? நான் எந்த அலுவல இருந்த ஒரு ஷெப்பர்ட் பாய், நான் ஒரு ஆடு மேய்ச்சது. அதுவும் சில ஆடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்க போர் காலத்தில் சொல்கிறாங்க, உன்னுக்கிட்ட இருக்கிற சில ஆட்டை விட்டுட்டு நீ எங்கே வந்த இங்கே அப்படின்னு. சில ஆடு தான். அந்த சில ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க? எங்கே கொண்டு வந்திருக்காரு? வெறும் சண்டை போராட்டம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை கனப்படுத்துறாரு. அவரை
கனப்படுது என்ன, நீ நான் ஒரு மெய்ப்பனாக இருந்தேன், நீ ராஜாவை ஆக்கியிருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் எந்த பார்த்தீங்களா, அதுதான் தாழ்மை. நம்ம வந்து ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம், ஒரு நிலைமையில வரும்போது நானுங்கிறது வந்துடக்கூடாது நமக்கு. நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் எவ்வளோதான் இவங்களை பார்த்துக்கிறது, நான் எவ்வளோதான் நான் பேசுறது, நான் எவ்வளோதான் கற்றுக் கொடுக்குறது, அந்த நானுங்கிறது வந்துடக்கூடாது. அந்த நான் இல்லாமல் இயேசுதான் வரணும். இயேசுதான் எனக்காக வேலை செய்கிறாரு, இயேசுதான் எனக்கு சம்பாதிக்கிறாரு, இயேசுது காசு, இயேசுவோட பணத்தை நான் கொடுக்குறேன், இயேசுதான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, நான் இல்லை. இந்த மைண்ட் செட் நம்ம வரணும். அதாவது தாழ்மையாக அவர் கற்றுக் கொடுக்குறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடைசியா டேவிட்ஸ் இன்டெகிரிட்டி. 2 சாமுவேல், அதே 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும். யோனதான் என்னால் தயவு பெற கடவன், எவனால் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா? இப்போ தாவீது ராஜா வந்து ராஜா ஆயிட்டாரு. இப்போ சவுலோடைய குடும்பம் முழுசுமா அப்பா புள்ள எல்லாம் இருந்தாச்சு. இப்போ ராஜா பதவிக்கு வந்த பிறகு நான் ராஜா ஆயிட்டேன், அவ்வளோதான், இனி நான் என் பிள்ளைங்கோ என்னுடைய குடும்பம் என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு இல்லாமல் அவர் என்ன அழகா சொல்வார் பாருங்களேன். இஸ் தேர் எனிஒன் ஸ்டில் லெஃப்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் சால் டு whom I can show kindness for Jonathan's sake? ஜானத்தன் யாருன்னா சவுலோட பையன். ஜானத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் இன்னொரு வருஷம் எடுக்கிறேன். ஜானத்தன் அண்ட் டேவிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா, அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒருத்தர், அதாவது ஜானத்தனுக்கு தான் அந்த ராஜ பதவியே வரணும், ஆனால் அது கூட அவர் வந்து கழட்டி அவர் போடுறாரு. அதாவது அவ்வளோ ஒரு லவ், அதாவது தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்க வேண்டும்னு இயேசு சொல்றாரு. அது ஒரு அழகா இங்கே போற்றி பண்ணார். ஜானத்தன் என்னை விட நான் என்னோட ஃப்ரெண்டை நேசிக்கிறேன்னு அவரோட ராஜ பதவியை ராஜாக தாவீதுக்கு விட்டு கொடுக்குவார். தேவன் அழைக்கிறது ஒரு பக்கம்னா, சவுலுக்கு அடுத்து யூரோப் போராடி இருக்கலாம் சாவடிக்கிறதுக்கு, எனக்கு வரணும் பதவின்னு. ஆனால் அவ்வளோ லவ் பண்ணுறாரு தாவீதுன்னா, அவங்க அப்பா சாவடிக்க வராருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கங்கே போய் யூத்தை அப்பா இங்கே வராருன்னு காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி ரெஸ்கியூ மிஷனே நடத்துகிறாரு, அங்கே காப்பாற்றி அனுப்புகிறாரு. அவ்வளோ அமேசிங் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு தாவீது? ஜானத்தனுக்காக, ஏன்னா அவருடைய பதவியில் நான் இருக்கேன், அந்த ராஜ பதவி என்கிட்ட இருக்குது, அவர் தானே என்ன எவ்வளோ காப்பாற்றினா, எனக்கு அவர் உயிரோட இல்லை, அவருக்காக அவர் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா, நான் என்னுடைய இரக்கத்தை காமிக்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய அப்படின்னு. அப்போ வந்து அங்கே வந்து ஜானத்தனோட பிள்ளை வந்து மெஃபிபோஷத். அவர் வந்து கிரிப்பிள்டு, அதாவது குழந்தை நல்லா தான் இருப்பார். போர்க்காலத்தில் அப்பா பிள்ளை சாகடிக்கும்போது அந்த குழந்தைய வந்து கீழே போட்டுடுறாங்க அவங்க ஆயா, அதனால அவர் கிரிப்பிள்டாக இருக்காள். ஸோ கிரிப்பிள்டாகவே இருக்கும், அவருக்கு பிள்ளைங்களாம் இருக்கும். அப்போ வந்து வேலைக்காரர் சர்வெண்ட் வந்து சொல்கிறான், மெஃபிபோஷத்துன்னு ஒரு பிள்ளை ஜானத்தன் இருக்காரு, அவர் கிரிப்பிள்டு, அவர் ஒரு பக்கமாக இருக்கிறாருன்னு அவரை கொண்டு வர வைக்குவார். அவர் கொண்டு வந்து தாவீதோட பேங்க்வெட்டில் ராஜா மரியாதையோட உட்கார வச்சு அவருக்கு பரிமாறி சாப்பாடு சாப்பிட்டு அவர் சொல்றாரு, இனி இவரும் பிள்ளைங்களும் இருக்கிற வரைக்கும் இங்கே சவுலோடைய வீட்டில், அதாவது ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி கடன் அங்கே செலுத்துறாரு. நமக்கு எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ பேர் செய்திருப்பாங்க, நம்ம நன்றியோடு இருக்க கற்றுக்கணும். இன்னைக்கு உண்மையாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளோ பேர் நம்ம நன்மை செய்துக்கிறவங்களே நம்ம கெடுதலும் செய்திருக்கலாம், ஆனால் அந்த கெடுதல் நம்ம மறந்துடணும். எப்பவுமே 10 கெடுதல் ஒருத்தர் நமக்கு செய்திருப்பாங்க, அந்த அதே ஆள் ஒரு நல்லது நமக்கு செய்திருப்பாங்க, அந்த நன்மையை நினைத்து பார்க்கணும். அப்போதான் உன்னை லவ் பண்ண முடியும் அவங்கள. இல்லைன்னா லவ் பண்ண முடியாது, எவ்வளோ பண்ணிட்டாங்க, எனக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்காங்க அவங்க, அதுதான் நம்ம மைண்டில் ஓட தவிர நம்மளால் மன்னிக்க முடியாது. ஆனால் எவ்வளோ கெட்டதுக்கு நடுவில் இவங்க இது ஒரு நல்லது செய்திருக்கிறாங்களே, இது செய்து இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அன்னைக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெறுக்க முடியாது யாரையும். எல்லாருமே நேசிக்கணும். தேவன் வந்து பாரபட்சம் இல்லாமல் லவ் பண்ணுறாரு. நல்லவங்களே லவ் பண்ணுறாரு, கெட்டவங்களே லவ் பண்ணுறாரு, பாவிங்களே லவ் எல்லாருமே ஈக்குவலாக லவ் பண்ணுறாரு. அப்போ நம்மளும் எல்லாருமே ஈக்குவலாக லவ் பண்ணணும். இது ஏன் புள்ள நான் இவ்வளோ, அது அவ்வளோத்தானே, அப்படி இல்லை, இது ஏன் அம்மா அவங்க இல்லை, அப்படி இல்லை, எல்லாருமே ஈக்குவலாக நம்ம லவ் பண்ணணும். எப்படி லவ்வை நீங்கள் காமிக்க முடியும்? அவங்களுக்கு என்ன தேவையோ, எதில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவையோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணனா, அது அவங்கள ப்ளீஸ் பண்ணுதுன்னா அதுதான் அன்பு. ப்ரைஸ் காட். தாவீது அப்படி இருந்தார். அதனால நம்ம எப்படி இருக்கணும் இன்னைக்குன்னா, தேவனோட கனெக்ட் எப்படி இருக்க முடியும்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும்போது. சால் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல, அதனால என்ன ஆயிடுறாரு, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு. தாவீது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதுனால என் மனதுக்கேற்றன்றாரு.
அதை விட தேவனே அந்த அங்கீகாரம் கொடுக்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். யோசிச்சுப்பாங்களே, உங்க பேருங்களை போட்டு ஆண்டவர் சொன்னா என் மனதுக்கு ஏற்றவள், என் மனதுக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம அதுக்காக முயற்சிக்கிறோமா? என் தேவன் என்ன சொல்லணும், ஓ கம் யூ ஃபேத்ஃபுல் சர்வெண்ட் இருக்குது இல்லையா வசனத்துல, ஓ கம் யூ ஃபேத்ஃபுல் சர்வெண்ட், நீ வேலைகளெல்லாம் நல்லபடியாக முடித்திருந்தால என்னோட ஃபேத்ஃபுல் சர்வெண்ட் நீனு அவர் அழைக்கிற மாதிரி இன்னைக்கு உண்மையா ஒருத்தர் இருக்கிறோமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஆண்டவருடைய கனெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் தாவீது கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தாரு. ஆனா கனெக்ஷன்ல விட்டதுனால ராஜா அந்த பதவி போடுறது மட்டும் இல்லாம உயிரையும் இழுக்கிறாரு, குடும்பமே டிஸ்ட்ராய் ஆகுது சாலுக்கு. அதனால இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரக்ஷன் நோக்கி போகாம வாழ்வை நோக்கி போகணும். அந்த வாழ்வை நோக்கி போகணும்னா தேவனோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அவரோட நேச்சர் என்ன, அவரோடு உறவு கொண்டா எப்படி இருப்போன்னு அவரோட நேச்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்க கனெக்ஷன்ல இருப்பீங்க. பிரைஸ் காட். ஹalleluya.